நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பெரிய கேப்பு, எந்த கதையும் வந்து பகிர்ந்துக்கல. நிறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய வாசித்தேன். அதில் வாசித்ததில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே சத்யஜித் ரே வந்து தெரியும். சத்யஜித் ரே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டராக மட்டுமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர் ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிறத ஒரு தகவல். சரி, சிறுகதை எழுதுவார், ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்படின்னா அவர் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர். நிறைய வந்து ஒரு அந்த பென்சில் ஆர்ட் மாதிரி நிறைய பண்ணக்கூடிய காமிக்லாம் வந்து நிறைய பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய புத்தகங்களுக்கு உள்ளே செய்யக்கூடிய அந்த ஓவியங்கள், வரையக்கூடிய ஓவியங்களை அவரே வரைவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஷாக்கிங்கான விஷயம் சொன்னது என்ன தெரியுங்களா? அவர் வந்து நிறைய அமானுஷ்ய கதைகள் வந்து எழுதியிருக்கிறார். என்னடா சத்யஜித் ரே மாதிரியான ஒரு ஆள் ஒரு அமானுஷ்ய கதைகள் எழுதியிருக்காரா அப்படின்னு பெரிய ஆச்சரியம். நிறைய கதைகள் வந்து படித்தேன், அவருடைய அமானுஷ்ய கதைகள் நிறைய படித்தேன். ஸோ அதில் வந்து ஒரு டெலிஃபோன் அப்படிங்கிற ஒரு கதையை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு இரவு ஒருத்தருக்கு ஃபோன் வருது. ஒரு 12 மணி அளவில் ஃபோன் வருது. அவர் வந்து புத்தகம் வாசிக்கிட்டு இருக்காரு, லைட் போட்டுட்டு. அப்போ ஒரு அந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறத முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தனக்கு அருகாமையில் ஒரு டெலிஃபோன் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லை, ஏன்னா அந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது டெலிஃபோன் இருக்குது. டெலிஃபோன் வந்து ரிங் அடிக்குது. ரொம்ப லாங்கராக ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஃபோனை வந்து அவர் பிக் பண்ணுறாரு. எடுத்து ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை போல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் சொல்கிறாங்க, இந்த நம்பர் உங்களோட தானே அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு இவரோட பேரை சொல்லி நீங்கள் தானே இது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட பேர் பிரேஷ் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போது இவர் கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னோடனே நான் வந்து கணபதி சோம் அப்படின்னு தன்னுடைய பேரை அறிமுகப்படுத்திக்கிறார். சொல்லிவிட்டு அவர் தொடர்றாரு, நீங்கள் ப்ரொஃபஷனாக நீங்கள் ஒரு டாக்டரு. சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த பழைய வீட்டில் ஒரு தீப்பற்றிச்சு, அதனால் நீங்கள் அந்த இடத்த வந்து காலி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. உங்களுடைய பையன் வந்து போபால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். இப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கிங். என்னடா இவன் நம்மளை பற்றி எல்லாமே தெரியுது என்ன அப்படின்போது, நீங்கள் யார் என்ன அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. அப்போ இவருக்கு என்ன யார் என்னன்னு கேட்கும்போது, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் லாயராக இருக்கும் பொழுது ஒரு தெரு பேர் சொல்லி அந்த தெருவில் நீங்கள் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஸ்ரீபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இல்லை ஞாபகம் இல்லைண்ணா, அவன் என்னோடய பையன்தான். உங்களோட பையன் பேர் அரூப் தானே? உங்களோட பையன் அரூப்போ என்னுடைய பையன் ஸ்ரீபதியும் அவங்க ஏர்லியர் டேஸில் ஒன்றா படித்தவங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என் மகனுடைய கூட படித்த பேரெலாம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை எனக்கு அவ்வளோவா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்னுடைய மகன் அரூப்போட ஒரு நல்ல நட்பில் இருந்தான். அரூப் வந்து என்னுடைய பையனை நிறைய நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போன ஒரு பையன். ஆனால் என்னோடய பையன் சில மோசமான நண்பர்களுடைய அறிமுகத்தினால அவன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி அவன் வந்து கேம்பிளிங் விளையாட ஆரம்பித்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு அவன் போயிட்டான். அந்த நேரத்துலேயும் கூட உங்களுடைய மகன் தான் என்னுடைய பையனை நல்வழிப்படுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனால் அவன் தன்னுடைய முயற்சியில் வந்து பல நேரத்தில் தோற்று தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ இப்படியாக என்னுடைய மகன் ஒரு மோசமான நிலை போயிட்டு இருக்கும் பொழுது அவனை அதுலேருந்து மீண்டு கொண்டு வரவே முடியாத ஒரு நிலையில் நிறைய கேம்பிளிங் விளையாடி அதில் அவன் தோற்று போய் அவன் மிகப்பெரிய ஒரு கடங்காரனாக மாறிட்டான். அப்போது அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது உங்களுடைய பையன்தான் என்னுடைய பையனுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு அவர் சொன்னோடனே, இருங்க என்ன எனக்கு இப்போ தான் லைட்டாக சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அந்த டைமண்ட் ரிங்கை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், உங்களுடைய தாத்தாவுனுடைய அந்த டைமண்ட் ரிங் காணாமல் போனேன், நீங்கள் எல்லாம் தேடினேன், போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத அந்த டைமண்ட் ரிங்கை உங்கள் பையன்தான் என்னுடைய மகனுடைய கடனை அடைப்பதற்காக அவன் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அவனுடைய அந்த நல்ல மனதுக்காகவும் அவனுடைய அந்த ஒரு
கருணை உள்ளத்துக்காகவும் தான் அந்த போலீஸால் கூட அந்த அந்த திருடு போன அந்த நகையை வந்து கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னு சொன்னால் அது கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு மனதால் செய்யப்பட்ட ஒரு உதவி. அதனால தான் அது போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் மகனுடைய அந்த பணப்பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணுன்ற நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அந்த நகையை கூட வந்து அவன் மீட்டு வச்சுக்கிட்டான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இந்த மோதிரம் இன்னும் உங்கள் பையனிடத்தில் தான் இருக்கா அப்படின்னும் பொழுது, ஆமாம் என் பையனிடத்தில் தான் இருக்குது. அதை வந்து அவன் உங்களிடத்துல திருப்பி ஒப்படைக்கணும், அவனுடைய பாவங்களை அதை திருப்பி ஒப்படைக்கிறது மூலயமா சரி பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுவும் உடனடியாக அவன் சரி பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. என்னது உடனடியாவா, இப்போவே வா அப்படின்னு. ஆமாம் இப்போவே தான், அவன் ஆல்ரெடி ஆந்திவே உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் வந்துக்கிட்டு இருக்கான் ஆந்திவே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பேசக்கூடிய அந்த கணபதி உற்சவம் வந்து சொல்கிறார். ஆமாம் உங்கள் பையனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீபதி அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பேர் கணபதி அப்படிங்கிறாரு. நீங்கள் சமீபத்தில் எதுவும் நியூஸ் பேப்பரில் எதுவும் உங்களுடைய பேர் எதுவும் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் வந்தது அப்படின்னு. நேற்று கூட உங்களுடைய பேர் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேனே, ஒரு டிரைவரும் 2 நபரும் ஒரு கார் கிராஷில் எதிரில் இருந்த ட்ரக் மேலே மோதி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நான் படித்தேன். அதில் உங்களுடைய பேர் கணபதி சோம் அண்டு ஸ்ரீபதி சோம், இந்த 2 பேருடைய பேர் நான் பார்த்தனே அப்படின்னு பொழுது, ஆமாம் அந்த 2 பேரும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 2 பேரும் நாங்கள் தான்னொடனே இவர் திடுக்கிட்டுருவார். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, உண்மை இது இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை எப்படி அப்படின்னும்போது, இல்லை இது பாசிபிள் தான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, உண்மையாக புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நடக்கக்கூடியது, அதெல்லாம் பாசிபிள் தான் அப்படின்னு அவர் ரொம்ப கூலாக ஆப்போசிட் சைட்லேருந்து அவர் ஃபோனில் பேசுகிறாரு. சரி நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. கீழே என்னுடைய பையன் கதவை தட்டிகிட்டு இருக்கான், அவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டுருக்கான், நீங்கள் போய் கதவை திறந்து அவனை ரிசீவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒரே பதட்டம், ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, நிஜமாவா அப்படின்னா, என்ன உண்மையாக தான் சொல்கிறேங்க பாருங்கள், நீங்கள் போக லேட் ஆகுது, அவன் கதவு திறந்து உள்ளே வந்துட்டான், முதல் மாடியில் வந்துட்டான் பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்கலையா, கீழே கதவு தட்டின சவுண்டு உங்களுக்கு கேட்கல அப்படின்னு. ஆமாம் எனக்கு கேட்டுச்சு, அவன் கதவு திறந்துட்டான், இப்போ முதல் மாடியில் வந்துட்டு இருக்கான் பாருங்கள், படிக்கட்டு ஏறிட்டு இருக்கான், படிக்கட்டு ஏற சவுண்டு உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு. ஆமாம் கேட்குது எனக்கு, தயவுசெய்து அவனை வந்து திரும்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரேஷ் வந்து பெரிய ஒரு பதட்டத்தில் அவர் வந்து அப்படியே தவிக்கிறாரு. இப்போ 2வது மாடிக்கு வந்துட்டார், சவுண்டு உங்களுக்கு கேட்குதா, இப்போது கதவு தட்டுவார், கதவு திறங்க அப்படின்னு. இல்லை நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட கையில் இருந்த அந்த டெலிஃபோனுடைய அப்படியே கை உதறது அப்படியே பிடிக்க முடியாமல், நான் திறக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக திறக்க மாட்டேன் அப்படின்றார். இல்லை நீங்கள் திறக்கலனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேசை மேலே அந்த மோதிரத்தை என்னுடைய பையன் வந்து வச்சுட்டு அவன் திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் திறக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பதட்டப்படவோ பயப்படவோ வேணாம், அவன் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டான். நீங்கள் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கக்கூடிய டேபிளில் அந்த மோதிரத்தை அவன் வச்சுட்டு அவன் வந்த வழியாக அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பெரிய பதட்டமாக இருக்குது. ஒரு நடந்து வரக்கூடிய அந்த சத்தம் வந்து நல்லா இவருக்கு கேட்குது. அந்த சத்தம் இப்போ அந்த பக்கத்து அறை போகுது, பக்கத்து அறைக்கு மேலே அந்த டேபிள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பொருள் வைக்கக்கூடிய சத்தமும் கேட்குது. திருப்பியும் ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, இப்போ அவர் சொல்கிறார், இப்போது என் பையன் அங்கே வச்சுட்டான், திருப்பி உங்கள் வீட்டை விட்டு அவன் வந்து வெளியேறிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அந்த காலடி சத்தம் கீழே இறங்கி போகிற சத்தம் வந்து இப்போ அவருக்கு கேட்குது. தன்னை சுற்றி இன்னும் நடக்குது அப்படிங்கிறத அவரால் வந்து அவருக்கு நம்பவே முடியல. அவரால் இது உண்மையா, ஒருவேளை நாம் எதுவும் கனவுல இருக்கிறோமாங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவர் வந்து தள்ளப்படுறாரு. அப்போது ஆப்போசிட்டில் அந்த ஃபோனில் இருக்கவங்க, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் கால் கட் பண்ணிடலாம், நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக போயிட்டு அந்த பக்கத்து கதவை திறந்து அது பாருங்கள், மேசையின் மேலே உங்களுடைய அந்த மோதிரம் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் அங்கே கட் பண்ணப்படுது. இப்போ இவருக்கு எதுவுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி கிரே ஆகிடுறாரு அவர். சரி இதெல்லாம் நடந்தது உண்மையா பொய்யான்னு தெரியலையே, ஒருவேளை உண்மையாகவே யாராவது மேலே ஏறி வந்து அதை வச்சுட்டு போனாங்களா, என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே அவர் கதவை போய் திறக்கிறார். பக்கத்து ரூம் கதவை திறந்து லைட் போடுறாரு. போட்டால் 7 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அந்த மோதிரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட இந்த கதை வந்து முடியும். ஸோ இந்த கதை வந்து ஒரு ஒரு அமானுஷ்ய கதையாக சத்யஜித் ரேவால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது போல் நிறைய ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமானுஷ்ய கதைகள் சத்யஜித் ரேவால் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ப முடியல. பட் ஆனால் நிஜம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் இணையத்தில் தேடியோ புத்தகமாக வாங்கியோ வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம். நன்றி.